என் தங்க பிள்ளையே, இன்று இந்த கருப்பன் முக்கிய பதிவோடு நான் உன்னை காண ஓடோடி வந்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? என் தங்க பிள்ளையே, உன்னை இப்பேற்பட்ட நிலைக்கு தள்ளிவிட்டவர்களை நான் அப்படியே விட்டுவிட மாட்டேன். ஏனென்றால் இப்போது நீ பண கஷ்டத்திலும் உடற் கஷ்டத்திலும் உறவுகள் பிரிவினாலும் என் தங்க பிள்ளையானது மிக பெரிய துயரத்தில் வாழ்ந்து கொண்டு வருகின்றாய் அல்லவா? உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க சில நபர்கள் செய்வினைகளை செய்து விட்டார்கள். அந்த செய்வினைகளை இந்த கருப்பண்ண சாமி உன் வீட்டிலிருந்தும் உன் உடலிலிருந்தும் எடுத்து விடப் போகிறேன். அதனால் இந்த பதிவினை முழுமையாக கேட்டு உன் வீட்டில் எதற்காக இந்த விஷயத்தை செய்ய வேண்டும் என்பதையும் சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கிறேன். இந்த செய்வினைகளை எப்படி துரத்தி அடிக்க வேண்டுமோ அப்படி நான் துரத்தி அடித்து விடப் போகிறேன். உன் வீட்டிலிருந்து உன்னை அனைத்து விஷயங்களில் இருந்தும் நான் அந்த செய்வினைகளை துரத்தப் போகிறேன். ஆனால் வரக்கூடிய செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் என்றும் இந்த கருப்பன் சொன்னது போல நீ கடைபிடிக்க வேண்டும் அல்லவா? கண்டிப்பாக இப்படி நடந்து கொண்டால் கண்டிப்பாக இந்த விஷயங்கள் அத்தனையும் உன் வாழ்க்கையில் விட்டு விலகி ஓடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, நீ நினைத்தது போல எல்லாம் உனக்கு நடந்துவிடப் போகின்றது. சில நாட்களாக சில நோய்களும் மனவேதனைகளும் உடவு பிரிவினாலும் என் அன்பு பிள்ளை மிக பெரிய கஷ்டத்தில் வாழ்ந்து வருகின்றாய் அல்லவா? இதற்கெல்லாம் கருப்பா என்ன காரணம் என்று என்னிடத்தில் கேட்டாய் அல்லவா? ஏன் எனக்கு இந்த கடன் பிரச்சனை, மனம் சார்ந்த பிரச்சனைகள், குடும்பத்தில் பிரச்சனைகள் கவலைகளாகவே இருக்கின்றதே, உறவு பிரிவுகள் ஏற்படுகின்றதே, இதையெல்லாம் ஏன் எனக்கு ஏற்படுகிறது? இப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கிறது. நான் என்ன பாவம் செய்தேனோ என்று என்னிடத்தில் அழுது புலம்பிக் கொண்டிருந்தாய் அல்லவா? எந்த நேரத்தில் எந்த விஷயத்தை எடுத்தாலும் தடைமேல் தடைபட்டு ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது. கடின முனைப்பு உழைக்கின்றோம், கிடைப்பதில்லையே என்று கருப்பண்ணசாமி எனக்கு ஒரு வழியை காட்டுங்கள். ஏனென்றால் என்னுடைய உதவிதான் மற்றவர்களுக்கு தேவைப்பட்டது. எனக்கு உதவி செய்ய ஒருவர் கூட இல்லையே என்று அதிகமாக கண்ணீர் வடித்தாய் அல்லவா? என் தங்க பிள்ளையே, நீ எதற்காகவும் கவலைப்படாதே. இனிமேல் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் உனக்கு வெற்றிதான் என்பதையும், அதற்கு காரணம் என்ன தெரியுமா? உனக்கு செய்வினைகளை செய்தவர்களுக்கும் அந்த செய்வினையின் துன்பத்தை அவர்களுக்கே திருப்பி அடிக்குமாறு, உனக்கு செய்வினை செய்தவர்களுக்கு அந்த செய்வினையின் துன்பத்தை அவர்களுக்கே திருப்பி அடிக்குமாறு நான் ஒரு விஷயத்தை செய்ய போகிறேன். இதனால் உன் வாழ்க்கையில் நீ இழந்த கடன் பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், நிம்மதி இல்லாமல் இருப்பது என்று இதுபோன்று நீ என்னென்ன கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்தாயோ அதுவெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் விரைவாக தீர்ந்துவிடப் போகின்றது. அப்பனுடைய கோப பார்வையினால் செய்வினைகளும் செய்வினை செய்த நபர்களும் உன் வாழ்க்கையில் உன்னை விட்டு விலகி ஓடப் போகிறார்கள். அந்த செய்வினையானது எரிந்து சாம்பலாக போகின்றது. எப்பேற்பட்ட காரியத்தை அவர்கள் உனக்கு செய்ய துணிந்திருக்கிறார்கள். நீ வாழவே கூடாது, உன் குடும்பத்தின் நிம்மதியை கெடுக்க வேண்டும், உன்னை அழிக்க வேண்டும் என்று எண்ணி இப்படி ஒரு காரியத்தை துணிந்து செய்திருக்கிறார்கள். இந்த கருப்பன் உன் வீட்டில் அமர்ந்திருக்கும் போது நான் எப்படி அதை உனக்கு நடக்க விட்டு விடுவேன்? சிறு சிறு விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இப்போது நடந்து கொண்டிருந்தாலும் அதற்கான பரிகாரத்தையும் உன்னிடத்தில் சொல்லிவிடுகின்றேன். அதை நீ அப்படியே கடைபிடித்து விட்டாய். ஆனால் செய்வினைகளால் உனக்கு ஏற்பட்ட துன்பங்கள் எல்லாம் உடனே நீங்கிவிடும் என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எந்த ஒரு தீய சக்தியையும் உன் வீட்டை விட்டும் உன்னை ஒருபோதும் நெருங்காது. அதனால் நீ தைரியமாக இருக்க வேண்டும். உன்னுடைய தைரியத்தினால் தான் இனி வரக்கூடிய சூழ்நிலைகளிலிருந்து உன்னால் வெளிவர முடியும். நாம் நினைத்தபடி நடந்து விடுமா? இது நடந்து விடுமா, அது நடந்து விடுவா நாம் வாழ்க்கையில், அது எப்படி கிடைத்து விடும் என்றெல்லாம் நீ பயம் கொள்ளக்கூடாது. இந்த கருப்பண்ண சாமிக்கு பயம் என்றால் என்னவென்று தெரியாது. அதே போலதான் என்னை வணங்கி கொண்டிருக்கும் என் தங்க பிள்ளைக்கு பயம் என்பது ஒரு சிறுதுளி கூட இருக்கக்கூடாது.
இந்த கருப்பண்ணசாமி முழுமையாக உன் வீட்டில் உயிரோடு இருக்கும் வரை பிறகு எதற்கு ஏன் நீ கவலைப்படுகின்றாய்? எதற்காக நீ கண்ணீர் சிந்துகின்றாய்? நீ பட்ட துயரங்கள், நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் போதும் போதும் என்ற அளவிற்கு அனுபவித்து விட்டாய் அல்லவா? மற்றவர்களுக்கு உதவி செய்ததெல்லாம் போதும், நீ அனுபவித்தெல்லாம் போதும். உன்னிடத்தில் உதவிகளை பெற்றவர்களோ அவர்கள் அந்த உதவியை, அந்த நன்றியை உன்னை மறந்துவிட்டு உனக்கு சில பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். உதவி செய்த நபருக்கே உபத்திரம் செய்து கொண்டிருக்கின்றாய். அப்பேற்பட்ட நன்றி மறிந்த அந்த மனிதர்களுக்கான தண்டனையை கூடிய விரைவிலே உன் கண் முன்னே இந்த கருப்பண்ணசாமி நான் கொடுக்க போகிறேன். அவர்கள் உன் வாழ்க்கையை கெடுக்கவும், உன் உறவை பிரிக்கவும், அதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைய பார்க்கிறார்கள். உன்னுடைய கதையை முடிக்க வேண்டும் என்று நினைத்து அவர்கள் நினைத்து விட்டார்கள் அல்லவா? இந்த கருப்பன் அதை பார்த்து கொண்டிருப்பேன் என்று நினைக்கின்றாய் அல்லவா? இனிமேல் நான் என்னுடைய ஆட்டம் அங்கே ஆரம்பிக்கப் போகின்றது. அவர்களுக்கு அழிவை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? நல்லவர்கள் போல நாடகம் ஆடி உன்னுடைய அனைத்து விஷயங்களும் அவர்கள் பெற வேண்டும் என்று நினைத்து உன்னிடத்திலே எதையாவது பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவையற்ற மனிதருடைய பழக்கங்களை எல்லாம் நீ நிறுத்தி கொள்ள வேண்டும். உன்மேல் அன்பு காட்டுவது போல பேசி உனக்காக கோவிலுக்கு சென்று பூஜைகளை செய்தேன், வழிபட்டேன், செய்தேன் என்று வழிபாடு செய்து இந்த மையனி நெத்தியில் வைத்துவிட்டு கையில் கயிறை கட்டிக்கொள், இந்த பிரசாதத்தை சாப்பிடு என்று சில விஷயங்களை சொல்லி உன்னிடத்தில் அதை நடத்தி காட்ட துணிவார்கள். அப்படியே அன்பு மலையை பொழிவது போல பேசிவிடுவார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களின் வாழ்க்கையை நீ ஒருபோதும் வார்த்தைகளை நம்பிவிடக்கூடாது. இந்த கருப்பன் சொல்வது போல உனக்கு புரிகின்றதா? நீ அதை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் பல உடல் பிரச்சனையாலும் நீ அனுமதிப்பட்டு இருக்கின்றாய். கடினமாக உழைத்தாலும் அந்த இடத்தில் உனக்கு எந்த ஒரு பலனும் கிடைப்பதில்லை. உனக்கு உண்மை என்றால் இந்த கருப்பன் சொல்வதை கேட்டு நீ அப்படியே நடந்து கொள்ள வேண்டும். என் செல்லமே, சில நேரங்களில் என்னுடைய கஷ்டங்கள் உனக்கு தெரியவில்லையா? என்னை கண் திறந்து பாருங்கள் கருப்பா என்று என்னிடத்தில் கேட்டாய் அல்லவா? அழுதும் புலம்பினாய் அல்லவா? இந்த அப்பன் உன்னை முழுமையாக புரிந்து வைத்திருக்கின்றேன். என் மீது உண்மையான பயமும் அன்பும் கொண்ட உனக்கு என்னுடைய துணையானது எப்போதுமே இருக்கும். அதனால் தான் இப்போது கூட உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் விஷயங்களை உன்னிடத்தில் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பிறருக்கு எவர் எதை உனக்கு கொடுத்தாலும் கண்மூடித்தனமாக அதையெல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாது. நான் அந்த பூஜையை செய்கிறேன், உனக்கு கஷ்டங்களை எல்லாம் தீர்ந்துவிடும் என்று எல்லாவரையும் உன்னுடைய வீட்டிற்குள் அனுமதிக்க கூடாது. அதை போல சிறு கயிறுகளை கொடுத்தாலும் அதை உன் குடும்பத்தில் யாரினும் கட்டிக்கொள்ள கூடாதே. ஏனென்றால் அதையெல்லாம் உன் குடும்பத்தில் திடீரென்று மிக பெரிய மாற்றத்தையும் உருவாக்கி உங்களுக்கு மேலும் மேலும் பல சிக்கல்களை உண்டாக்கும் என்பதை மறந்து விடாதே. இப்படி அன்பாக பேசி தவறாக வழி நடத்தும் நபர்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களை எல்லாம் முழுமையாக நம்பக்கூடாது. இதையெல்லாம் என் தங்க பிள்ளையே அப்படியா என்று கேட்டு அப்படியா என்று ஒதுங்கி வைத்து விட வேண்டும். என் அன்பு குழந்தையே, இப்போதாவது புரிகின்றதா? இது எல்லாம் உன் வாழ்க்கையில் அவர்களுடைய சுயநலத்திற்காக நடத்தக்கூடிய நாடகம்தான் இருக்கின்றது என்பதையும், என் பிள்ளை அவர்களுடைய நாடகமானது கண்டிப்பாக கூடிய விரைவில் வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்போகிறேன். எவர் உனக்கு இந்த செய்வினைகளை செய்தாரோ, எவர் உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ, அவர்களையெல்லாம் நீயாகவே உன் கண்கூடாக தெரிந்து கொள்ளப் போகின்றாய். என் அன்பு பிள்ளையே, இதையெல்லாம் தெரிந்து கொண்ட பிறகு அவர்களை கவனமாக கையாள வேண்டும். என்ன தெரியுமா? அவர்கள்தான் எனக்கு செய்வினைகளை செய்தார்கள் என்று புரிந்து கொண்ட பிறகு
புரிந்து கொண்டு எப்போதும் நீ கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் என் பிள்ளையே, இவர்கள் எதை செய்ய துணிந்தார்கள்? அவர்களுடைய திட்டங்கள் தெரிந்துவிட்டால் அவர்கள் வேறு ஏதேனும் புதிதாக ஒரு செயலை செய்து உன்னை அழிக்க வேண்டும் என்று நோக்கத்தில் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். அதனால் இவரிடத்தில் நீ எப்போதும் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். அதற்கெல்லாம் ஒருபோதும் பயந்து கொண்டே இருக்காதே. உன் அப்பன் உன்னோடு துணை இருக்கும் போது அவர்களால் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது. உன்னுடைய தேவைகளை புரிந்து கொண்டு இந்த அப்பன் உனக்கு கருப்பனாக இருந்து என் தங்க பிள்ளைக்கு உன்னுடைய சந்தோஷத்திற்காக எதையும் செய்து கொண்டிருப்பேன். ஏன் தெரியுமா? எதற்காக நாம் பூஜைகள் செய்கிறாய்? எனக்கு விளக்குகள் ஏற்றுகின்றாய், பிரசாதத்தை பிறருக்கு நன்மைகள் செய்கிறாய். இப்படிப்பட்ட குணங்கள் கொண்ட என் அன்பு குழந்தையே, உனக்கும் உன்னுடைய கண்ணீருக்கும் கஷ்டத்தையும் நீக்காமல் நான் இருப்பேனா? இனி உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு கூடிய விரைவிலே மாறப்போகிறது. உனக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உனக்கு முன்பாக நான் அங்கு இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. இந்த கருப்பனுடைய சத்திய வாக்கு, இந்த கருப்பன் உன்னோடு துணை இருப்பேன். இருக்கும்போது நீ எப்போதும் சந்தோஷமாக தான் இருக்க வேண்டும். எதை நினைத்தும் கவலை கொள்ளக்கூடாது. இது மட்டுமே இந்த கருப்பனின் ஆசை என்பதையும் புரிந்து கொள். வரும் வெள்ளிக்கிழமை முதல் 48 வெள்ளிக்கிழமைகளில் என்னுடைய புகைப்படத்தின் முன்பு நீ விளக்கினை ஏற்ற வேண்டும். அப்படி விளக்கி ஏற்றி வந்தால் நிச்சயமாக எப்பேற்பட்ட செய்வினையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட தீவினையாக இருந்தாலும், வீட்டில் இருந்தாலும், இதுவரை உனக்கு இருந்த கடன் பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், குழந்தை வாக்கியம், மன கஷ்டம், உடல் சார்ந்த பிரச்சனைகளோ, உறவுகள் சார்ந்த பிரச்சனைகளோ எதுவாக இருந்தாலும் இதையெல்லாம் உன்னுடைய வேண்டுதல் படி நிச்சயமாக ஒவ்வொன்றாக நிறைவேறும் என்பதை மறந்துவிடாதே. இதையெல்லாம் அப்பன் சொன்னபடி நீ பின்பற்றி வரும்போது உனக்காக மிக பெரிய பலன்கள் நிச்சயமாக உனக்கு கிடைத்துவிடும். அதே போல இந்த காரியங்களை எல்லாம் செய்யும் போதும் அழுது புரண்டு கொண்டு அப்பன் மீது நம்பிக்கை இல்லாமல் நான் செய்யக்கூடிய செயல்களை நமக்கு நடக்குமா நடக்காதா என்று நம்பிக்கை இல்லாமல் நீ முழுமையாக செய்வாயானால் இதற்காக முழுமையான பலன்கள் உனக்கு கிடைக்காமல் போய்விடும் என்பதை புரிந்து கொள். அதனால் என் பிள்ளையே, நீ ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் இருக்கிறார். என் அப்பன் வாக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுப்பார் என்று நம்பிக்கை. இதையெல்லாம் செய்தபோது உன்னுடைய வளர்ச்சியானது அமிர்தமாக இருக்கும். இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் செல்வ வளத்தை கொடுப்பேன். உன் உடல் நலத்தை நன்றாக செய்து கொடுப்பேன். குடும்ப பிரச்சனைகளையும் தீர்த்து கொடுப்பேன். உன் பண பிரச்சனையும் உன்னுடைய வருமானத்தை அதிகரிப்பதற்கான வழிகளையும் நான் உனக்கு செய்து கொடுப்பேன் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையை இந்த அப்பன் மேல் நீ வைத்திருக்க வேண்டும். அப்படி அசைக்க முடியாத நம்பிக்கை நீ வைத்திருந்தால் உன்னை மற்றவர்கள் முன்னிலையில் நான் உயர்த்தி காட்டப் போகிறேன். யாராலும் உன்னை அசைத்து விட முடியாது. எந்த செய்வினைகளும் உன்னிடத்திலே இறங்காது. எவராலும் உன்னை எந்த விஷயத்திலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதை புரிந்து கொள். உன்னை யாராலும் அடிமையாகவும் மாற்றி அவர்களுக்கு கீழே வேலை செய்ய முடியாது. என் தங்கமே, இந்த 48 நாட்களும் நீ உன்னுடைய வீட்டில் வைத்து செய்யலாம். உன்னுடைய கோவிலுக்கு வந்தும் நீ விளக்கு ஏற்றி வழிபடலாம். இதையெல்லாம் நீ செய்து வரும்போது நம்பிக்கையோடு முழு மனதோடு இவற்றை செய்ய வேண்டும். இப்படி நீ செய்து வந்து கடைபிடித்து வந்தால் வைத்த காரியங்களை எல்லாம் இந்த கருப்பன் நான் நிறைவேற்றி கொடுப்பேன். நீ எல்லாம் கேட்கின்றாயோ அதையெல்லாம் உடனே உனக்கு உன் கைகளில் கொடுத்து விடுவேன். ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் நான் மாற்றிக்கொண்டே இருப்பேன். அதனால் இந்த கருப்பன் சொல்லும் வாக்கு இன்று நன்றாக கேட்டு மனதில் நிறுத்தி வைத்து கொள்ள வேண்டும். நீ நம்பிக்கையோடு இருந்தால் மட்டும் போதும். உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும். என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழு மனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.